ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காடு டு ஆரணி போகிற வழி வரை விநாயகர் சிலை செய்கிற குடோனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த குடோன் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காடு டு ஆரணி போகிற வழியில் சர்ச்சு ஒன்று வரும். அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தெருமாரி போவோம், அந்த இடத்துல தான் இருக்குது. இந்த அவருடைய ஓனர் பேர் பார்த்தீங்கன்னா ஆர் குமார். அவருடைய ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் விநாயகர்கள்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு விநாயகர் சிலையெல்லாம் வேணுன்னா அவர் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்ண்ணா. நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்னி ரோட்லேருந்து ஆற்காட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா புனித அந்தோனியார் சர்ச் இருக்கும். ஓகேண்ணா. சர்ச்சுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா விநாயகர் வச்சுருப்போம். ஸ்ரீ கணபதினு நம்ம கடை பேர். சரிண்ணா. என் பேர் பார்த்தீங்கன்னா ஆர் குமார்னு வருண்ணா. ஓகேண்ணா. ஆற்காட்டில் நம்ம விநாயகர் சிலை செஞ்சுட்டு வரோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 13 அடி சரம் வருண்ணா. சரிண்ணா. இந்த வருஷம் புதுசாக பண்ணியிருக்கோம். கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வித்தியாசமாக கலர் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகேண்ணா. அதே பார்த்தீங்கன்னா இது ஜிக்னா ஒர்க் எல்லாம் பெண்டிங் இருக்குது, பண்ணி கொடுப்போம். வாங்க விநாயகர் சிலையை பாருங்கள். சரி. குதிரையில் உக்காந்துக்கிற சூரிய பிரபா மாதிரி 5 குதிரை உக்காந்து போருக்கு போகிற மாதிரி இருக்கும். சரிண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 13 அடி வரும். இதுவும் 13 அடியாண்ணா? 13. ஓகேண்ணா. அதே மாதிரி என்ன மாதிரி வேணும் கலர் வேணுனாலும் பண்ணி கொடுக்கலாம். சரிண்ணா. அதே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 14 அடி வரும். ஓகேண்ணா. முருகர் மாதிரி. சரிண்ணா. ஒரு பக்கம் மயிலில் பறக்கிற மாதிரி, அதே மாதிரி வேல் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா சேவல் இருக்கும். 14 அடி வரும். மேலே 2 அடி கிரீடம் வச்சு கொடுப்போம். மேலே கிரீடம் வருமா? ஆமாம், 2 அடி கிரீடம் வரும். அதே மாதிரி மூஷிகம் நடனம் ஆடுற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. பாருங்க, எல்லா விநாயகரும் அண்ணன் காட்டுவார், உள்ளே பாருங்கண்ணா. சரி, ஓகே. தேங்க்யூ. அண்ணன் சொன்னது பார்த்துருக்கீங்க. இப்போது நம்ம ஒரு விநாயகரை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மேளம், முரசு மேளம், அது கூட எலி நடனம் ஆடுது அந்த முரசு மேளத்து மேலே ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி. இப்போ இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்க வாகனம். இதே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் மேலே சும்மா அமர்ந்து இருக்க மாதிரி, படுத்துன்னு இருக்க மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. இன்னும் ஜிகனா ஒர்க்கெலாம் கொடுக்கல. அப்படியே அப்படி வந்தீங்கன்னா இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் வச்சுன்னு இருப்பார் நினைக்கிறேன் கையில். கீழே பார்த்தீங்கன்னா மயில் இருக்குது. புல்லாங்குழல் இந்த இடத்துல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் கை ஷேப் வச்சுருக்காரு, கிருஷ்ணர் மாதிரி தான். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு நிலா ஷேப்பில் மேலே பார்த்தீங்கன்னா எலி அது இருக்குது. நிலா முனையில் அது போய்ட்டு இருக்கார் எலி. ஒரு நிலா ஷேப்பில் அமர்ந்திருக்க மாதிரி ரெட் கலர் வேஷ்டி பயங்கரமாக இருக்குது இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா. அப்படியே வந்தீங்கன்னா இந்த விநாயகர் பாருங்கள். இப்போ அங்கே வெளியில் பார்த்தேன் இல்லைங்களா, அண்ணன் சொன்னார், அதே டிசைன் தான், மயிலில் பறக்கிற மாதிரி. கீழே சேவல் இருக்குது. இந்த விநாயகர் பாருங்கள், நரசிம்மர் சிம்ம வாகனம். அதுக்கு மேலே வந்து கம்பீரமாக நின்றுட்டு இருக்காரு. கையில் பார்த்தீங்கன்னா சூளம் வச்சுருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுருக்காரு. கையில் பார்த்தீங்கன்னா கதை. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து அவர் விநாயகரை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கார். விநாயகரை தூக்கிட்டு இருக்க மாதிரி கையில். இந்த விநாயகர் பார்த்தோன்னா கீழே மூணு பக்கம் யானை இருக்குது. யானை மேலே உட்காந்துருக்க மாதிரி ஒரு விநாயகர். இன்னும் ஜிகனா ஒர்க்கெலாம் கொடுக்கல, இன்னும் கொடுக்கல. இப்போ இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விநாயகர் இது. சரிங்களா? இப்போ இந்த விநாயகர்லாம் பெயிண்ட் ஆகிட்டு இது கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க. இப்போ அங்கே பார்த்தோம் அதே மாடல் தானே இந்த விநாயகர். 3 தலை. இந்த பக்கம் இதில் பார்த்தீங்கன்னா 5 யானை இருக்குது இல்லை? இந்த பக்கம் 5 யானை இருக்குது. கீழே ஒரு யானை இருக்குது. யானை மேலே உட்காந்துருக்க மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா சோபா மேலே கால் போட்டு இருக்க மாதிரி ஒரு மாடலு. இதுவும் நல்லாயிருக்கு இந்த விநாயகரும். இப்போ இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா மேலே தலைப்பா கட்டியிருக்காரு. ஐயப்பன் மாதிரி ஒரு கோலத்தில் அமர்ந்திருக்க மாதிரி இருக்கார். கீழே எலி பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குது. இதுவும் அதே டிசைன் தான், ஆனால் வேட்டி கலர் வித்தியாசம் வருது. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா சிவன் மாடலில் இருக்கார். 6 பேக் வச்சுருக்காரு சிவன் மாடலில். ருத்ராஜ கோட்டெல்லாம் கைத்தில் போட்டிருக்க மாதிரி இது ஒரு மாடு. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சிவனை கட்டி பிடிச்சிருக்க மாரி. கீழே பார்த்தீங்கன்னா அரக்கனை
ஆள் மேலே மிதிச்சிருக்க மாதிரி ஒரு விநாயகர். இது பார்த்திங்கன்னா புலி வாகனம், புலி மேலே அமர்ந்திருக்க மாதிரி ஒரு விநாயகர். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா யானை தானே, யானையா? பக்கத்தில் பார்த்திங்கன்னா யானை இருக்குது. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்வதி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மயில். அதில் அந்த கீழே பார்த்திங்கன்னா மானுங்களாம் இருக்குது, 2 மான் இருக்க மாதிரி ஒரு டிசைன். இப்போ இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ட்ராகன், அது ட்ராகன் அவருடைய வாகனத்தில் உக்காந்துருக்க மாதிரி. அப்படியே வந்தீங்கன்னா 2 பக்கமும் சிங்கம் வாகனம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இப்போது இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா மயில் மேலே உக்காந்துருக்க மாதிரி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யானை இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இருக்கா, ராமர். இது பார்த்திங்கன்னா மாடு வாகனம், மாடு மேலே உட்காந்துருக்க மாதிரி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிவபெருமான் இருக்கார். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விநாயகர். இந்த விநாயகரில் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குது. கவர் போத்தி இருக்கவே உங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா சிங்கம் வாகனத்தில் இருக்க மாதிரி விநாயகர். இது பார்த்திங்கன்னா மயில் வாகனம். இப்போ அங்கே பார்த்தீங்களா, அதே மாதிரி வாகனம். கவரில் இருக்க உங்களுக்கு ஓரளவு தான் தெரியும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 6 பேக் விநாயகர், அந்த விநாயகர் தான் இது. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா மயில் மேலே இருக்கிற மாதிரி. காலில் பார்த்திங்கன்னா அவருடைய வேட்டி வந்து சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பார்த்திங்களா, இந்த விநாயகர் கலரிங் ஒர்க்கெலாம் நல்லாயிருக்கு. கீழே பார்த்திங்கன்னா யானை இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிங்கம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மான், அது மேலே அமர்ந்திருக்க மாதிரி ஒரு விநாயகர். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா சோபா மேலே உக்காந்துருக்க மாதிரி, அந்த மாதிரி ஒரு விநாயகர் இவர். ஏன்னா இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் இருக்குது, மேலேயும் ஒரு மீன் இருக்குது. நடுவில் விநாயகர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு அமைப்பு. இதுவும் அதே டிசைன் தான். இப்போ இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மான், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகர் அவருடைய. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவன் மேலே கை போட்டு உக்காந்துருக்க மாதிரி ஒரு அமைப்பு இந்த விநாயகர். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா சோபா மேலே அமர்ந்திருக்க மாதிரி ஒரு விநாயகர், நார்மலாக உட்காந்துருக்க மாதிரி. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா 5 தலை நாகம், அது தெரிஞ்சுங்களா, 5 தலை நாகம், அது மேலே வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு விநாயகர். கீழே பார்த்திங்கன்னா அந்த பாம்போட வாழலாம் சுருட்டி இருக்க மாதிரி ஒரு அமைப்பு. வாங்க இங்கே வந்து புக் பண்ணுங்கள். விநாயகர் சிலைகள்லாம் இங்கே நல்லா அதிகம் அருமையாக இருக்குது. கலரிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா மயில், இங்கே பார்த்திங்கன்னா மாடு வாகனம். மேலே பார்த்திங்கன்னா ஸ்டைலில் தலப்பா கட்டியிருக்க மாதிரி ஒரு விநாயகர், சோபா மேலே கை போட்டு இருக்க மாதிரி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி இருக்க மாதிரி ஒரு மாடல். கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு யானை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பக்கத்தில் வந்தீங்கன்னா இதுவும் மயில் தான். இங்கே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருடைய ஃபேஸ் இருக்குது. இது தெரிஞ்சுங்களா, ஆஞ்சநேயருடைய ஃபேஸு பார்த்திங்கன்னா நல்ல டிசைனில் இருக்குது இந்த விநாயகர். இந்த பக்கமும் மயில். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் சிவனை வந்து மடி மேலே அமர்ந்து வச்சுருக்க மாதிரி இருக்கார் ஒரு கோலத்தில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூளம் கொடுத்துருக்காங்க கையில். சரிங்களா, அப்படியே வந்தீங்கன்னா இதுவும் மயில் வாகனம் இந்த விநாயகர். இங்கே பார்த்திங்கன்னா மாடு இருக்குது, நந்தி பகவான். பார்த்திங்கன்னா நிலா ஷேப்பில் அமர்ந்திருக்க மாதிரி. இதுவும் பார்த்திங்கன்னா சிம்மம் வாகனம். கையில் பார்த்திங்கன்னா சூளை வச்சுட்டு இருக்கார் விநாயகர். நிறைய விநாயகர்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது, வந்து புக் பண்ணிக்கோங்க. புக்கிங் போயிட்டு இருக்குது. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா தலப்பா கட்டியிருக்க மாதிரி ஒரு விநாயகர் தெரியுங்களா. சிங்கத்து மேலே கால் வச்சுருக்காரு ஆக்ரோஷமாக. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாடு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிங்கம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருகர் அவருடைய வாகனத்தில் அமர்ந்திருக்க மாதிரி ஒரு சூப்பராக இருக்குது. இந்த விநாயகர் பார்த்துக்கு நல்லா பக்காவாக இருக்குது. முருகர் கூடவே அவங்க தம்பி உட்காந்துருக்காரு விநாயகர் கூட. இங்கே பார்த்தோன்னா எலி வாகனம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா யானை வாகனம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவன், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பார்வதி உட்காந்துருக்க மாதிரி ஒரு விநாயகர்.
இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அதே விநாயகர் தான் இது காலில் சிங்கத்தை வந்து கால் மேலே மெரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தலப்பா கட்டியிருக்காரு. கையில் பார்த்தீங்கன்னா சோளம் அமைத்திருக்கு. இப்போ இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் யானை வாங்கினா அந்த பக்கம் எலி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவன், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பார்வதி, நடுவில் விநாயகர் அமர்ந்திருக்க மாதிரி. இதுவும் அதே டிசைனு தான். இப்போ அங்கே சொன்ன பார்த்திங்களா முருகர், அவருடைய டிசைன் தான். இப்படி வந்தீங்கன்னா இது மாடு வாங்கணும் தலப்பா கட்டியிருக்க மாதிரி ஒரு விநாயகர். இதுவும் அதே தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மாடல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 5 விநாயகர் இருக்குது, நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா விநாயகருடைய ஃபேஸ் பக்கத்தில் சிவன் ஃபேஸும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதியோட ஃபேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா சிங்கத்து மேலே இருக்க மாதிரி, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குதிரை அமர்ந்திருக்க மாதிரி.